அபூர்வா வீட்டுக்கு தாங்க நேற்று நாங்கள் போயிட்டு வந்தோம். எதுக்குன்னா நம்ம வந்து செக்கு எண்ணெய் தயார் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ப்ரொமோஷன் வீடியோக்காக தான் நம்ம அபூர்வா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அபூர்வா யாருன்னா எங்கள் ரிலேஷன் பொண்ணு தாங்க, தனியாமங்கலம். அதாவது எங்கள் குலசாமிக்கு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இல்லையா, அதே ஊர் பொண்ணு தாங்க. அங்கே போயிட்டு தான் பார்த்துக்கோங்க. சரி ஓகே, அப்படியே சுற்றி பார்த்துட்டு அபூர்வா ரெடி பண்ணுற பஞ்சகவியத்துக்காக ரெடி ஆகிற அந்த சாணத்தை வந்து காய போட்டிருக்கான். அப்படியே அவங்க அம்மா பார்க்கணும், அப்படியே இங்கிட்டு ஓடுறாங்க அங்கிட்டு ஓடுறாங்க. நாங்கள் வந்தோடனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ குஷி. அவங்க முகத்திலே பார்ப்பீங்க நீங்கள் எவ்வளோ சந்தோஷம், அவங்க எவ்வளோ சிரிப்புன்னு. இருங்க இருங்க நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. அந்த கிராமத்துக்கே உரிய அந்த வெகுளித்தனம் அவங்க முகத்தில் அப்படி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எதுக்கு அவங்கள பார்த்து நான் சந்தோஷப்படுறேன்னு இல்லையோ, நானும் என் வீட்டுக்காரும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. போனோன்னையும் பார்த்துக்கோங்க, நீங்கள் வர்றீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்காக நான் பால் கொழுக்கட்டை செஞ்சு வச்சேன் அப்படின்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அபூர்வா வந்து நான் கேட்டேன், என்ன அபு தைப்பீங்களா யாரும் அப்படின்னு. அப்புறம் அபூர்வா சொன்னா, அக்கா இது நான் தைச்ச ட்ரெஸ்ஸு அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் கலர் ட்ரெஸ்ஸுங்க செம்மையாக இருந்துச்சு அவள் தைச்சிருந்தது. பாப்பா வந்து அங்கே வீட்டுக்கு தேங்காய் கொண்டு போங்க, இப்போல்லாம் தேங்காய் ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு அந்த குடு குடு குடுன்னு ஓடி போய் அந்த தேங்காயை வந்து மட்டையை பிரிக்கிறாங்க பார்த்துக்கோங்க. என்ன ஒரு இயல்பு, என்ன ஒரு வெகுளித்தனம். அந்த கிராமத்துக்கே உரிய அந்த தாராள மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை கொண்டு போங்க அதை கொண்டு போங்க. விவசாய பொருட்களை போனோன்னு வச்சுக்கோங்களேன், கிராமத்தளவில் தூக்கி கொடுப்பாங்க. அப்புறம் பால் கொழுக்கட்டையை சாப்பிட்டுட்டே அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு, நார்த்தங்காய் நீங்கள் சாப்பிடுவீங்களா, நார்த்தங்காயில் ஊறுகாய் போடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஓ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என் நாத்தனாக்கு நார்த்தங்காய்னா ரொம்ப பிடிக்கும், எங்கள் நித்யா அன்னைக்கு. அதுக்கப்புறம் அவங்க பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இந்தாங்க அங்கே போகிறீங்களா உங்கள் ஊருக்கும் அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு கட்டைப்பை நிறையா கொடுத்து விட்டுட்டாங்கங்க. அப்புறம் கொண்டு போன தேங்காயை எங்கள் அத்தைகிட்ட 2 நான் 1 வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நார்த்தங்காயை எங்கள் அண்ணிகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் சின்ன மாமியார்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போனதுக்கு 2 ஃபோட்டோ நானும் அபூர்வாவும் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அம்மாவும் நானும் 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். என்றைக்குமே பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃபோட்டோக்கள் பல நினைவுகளை சொல்லும். அப்புறம் அபூர்வா வந்து எனக்கான அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா, நார்த்தங்காயும் தேங்காயும். அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க என் சின்ன மாமியார் வீட்டுக்கு, அதாவது நான் வாக்கப்பட்ட ஊர், அங்கே வந்துட்டேன். அப்புறம் வந்தோடனையும் பாப்பாவுக்கு இட்லியை தான் வாங்கி ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு எப்பயுமே போனால் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் நான் தான் ஊட்டி விடுவேன் பார்த்துக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு குழந்தைங்களுக்கு அந்த ஊட்டி விடுறதுன்றப்போ ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எங்கள் தேன் வெளியில் போயிருந்தா, சரி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. பிள்ளை ஃபோன் பேசிக்கிட்டே பார்த்துக்கோங்க அந்த எண்ணெயை ஸ்மெல் பண்ணி பார்த்தா, அக்கா நல்லா இருக்குக்கா அப்படின்னு வாயெல்லாம் பல்லு அவளுக்கு. அப்புறம் வந்து வராததுமா பிள்ளை உட்கார கூட இல்லைங்க, தோசையை ஊற்றி அறக்க பறக்க எங்களுக்கு கொடுத்து விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க.